இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதாவது 2 புண்ணியமும் வருது. ஒண்ணு போகத்தினால வரக்கூடியது அனுபவங்கள், ரிச்சுவல்ஸ், நம்ம பக்தி இல்ல ஸ்ருதி சம்பந்தம். இப்ப ஸ்ருதி அதுல இருந்து வரக்கூடிய அறிவு தான் நம்ம ஆராயிரும். இப்ப போகங்கள் வர அனுபவமும் அதுவும் ஆராய வேண்டியது தானே? போகங்கள் ஒன்லி என்ஜாய்மெண்ட். அனுபவம் அனுபவம் மட்டும்தான். ஆமா, அந்த வெறும் அனுபவம். நீங்க அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். புண்ணியத்தினாலதான் அதுவும் கிடைக்கும். ஒரு நல்ல அனுபவம் வாசனாவா மாறிடுறது. அந்த அனுபவம் வாசனாவா மாறாது. அனுபவம் வாசனால இருந்த அனுபவம். ஆமா, வாசனையில இருந்தா அனுபவம். அனுபவம் வந்து நீங்க அந்த இருக்கிற புண்ணியத்துக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க. ஆனா அனுபவிக்கும் போது நீங்க சங்கல்பம் ஏற்படுத்தி அதை வாசனையாவும் மாத்திடலாம். இல்ல ஜஸ்ட் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சோ அனுபவிக்கதான் முடியும். அங்க அறிவு வராது. சத்சங்கம் வந்தாதான் உங்களுக்கு அறிவு வரும். அந்த புண்ணியம்ங்கிறது அதுக்குதான் 2 விதமா இருக்கு. சோ ஒன்று அந்த ரிச்சுவல் பிராக்டிஸ்னால வரக்கூடிய புண்ணியம் தான் உங்களை சத்சங்கத்துல கொண்டு வந்து உட்கார்த்தோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 6000 அறிவை கொடுத்துட்டு சத்சங்கத்துல வந்து உட்காரும். அந்த சத்சங்கத்து மூலமா வரக்கூடியதுதான் சப்த பிரமாணம். நம்ம வைராகியத்துக்குன்னு வரும்போதே நம்ம இது நேரம் வரைக்கும் நம்மளை ஈர்க்கக்கூடியது ஆசை 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 தான் சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஆசை என்ன, வாட் இஸ் அட்ராக்டட். ஆனா என்ன பொறுத்த இருக்குன்னு அந்த ஆசைகள்னு லிஸ்ட் பண்ணும்போது எனக்கு பெருசா ஆசைகள் ப்ராப்ளம் தெரியாது. எனக்கு ஒண்ணுன்னு தவிர, பட் அதை தவிர என்ன ஈர்க்கக்கூடியதோ இல்லை மனசை ஆட்படுத்தக்கூடியதோ ஒரு சிந்தனை, பயம் கலந்த ஒரு உணர்வுகள் தான். அந்த பயம் இப்போ வயதாகி விட்டது, அடுத்தது இல்ல எனக்கு அப்புறம் என்ன ஆகுமோ, அந்த மாதிரி ஒரு பயம் தான் வருது. அதுவும் ஒரு இதுதான், ஆசையை தான் நம்ம மூடுறோம். இப்ப இந்த பயத்தை நிவர்த்தனம் பண்ணோம் இல்லையா, அது ஆசைன்னு டேர்ம் பண்ணணுமா இல்ல நெகட்டிவ் ஆசைன்னு வச்சுக்கணுமா எனக்கு தெரியல. அது பயம்ங்கிறது ஒரு எமோஷன்ஸ் இல்லையா? சோ அந்த பயம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படி, அதாவது இந்த உடல் நித்தியம், அப்போ உடல் வேற, ஆக்சுவலா ஜீவன் நித்தியம், உடல் நித்தியம் கிடையாது. ஆனா இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கும் போதுதான் நமக்கு பயம் வந்துடுறது. அதோட நம்ம முடிஞ்சு போயிடுவோமா அப்படின்னு. ஜீவன் நித்தியம். இப்போ இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு நான் இல்லைன்னு வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்க போறேன், பட் இருப்பேன். இந்த உடல்ல இருக்க முடியாது, அவ்வளவுதான். அப்ப நமக்கு வந்து அந்த பயத்தை போக்குறதும் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தான். இல்லைன்னா உங்களுக்கு எப்போ பயம்னு ஒண்ணு இருக்கோ அப்போ வந்து நீங்க ரியலைஸ் ஆகலன்னு தெரிஞ்சுக்கலாம். ரியலைஸ் ஆன பீப்புளுக்கு பயமே இருக்காது. ஏன்னா அவ வந்து தன்னை பிரம்மமா நினைக்கும் போது, தான் தான் அதுன்னு நினைக்கும் போது எப்படி பயமே வராது. சோ நம்ம இதோடலாம் அந்த இதெல்லாம் உபாதிகள்னு சொல்லுவோம். உபாதிகளோட கனெக்ட் பண்ணும்போதுதான் நமக்கு அந்த ஒரு பயம் வருது, கோபம் வருது. இதெல்லாம் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அந்த மனசு சம்பந்தப்பட்டதுதான். சோ இந்த மனசு நிகிரகணம் ஆகும் போதே இந்த பயம் இதெல்லாமே குறைஞ்சு போயிடும். உங்களுக்கு இன்புட் மாறும் போதே இந்த பயம்லாம் குறைய ஆரம்பிக்கும். சோ இந்த ஆசை கேட்டகரியில வராது இது. அதை தவிர இது ஒரு செப்பரேட், இது எண்ணங்கள் தானே உங்களுக்கு பயத்தை கொடுக்கு. அந்த எமோஷன்ஸ் அது இருக்கிறது எங்க, அங்கதானே. இந்த ஆத்மசுத்தி இதனால மூடப்படுறதான்னு கேட்கிறேன். நம்ம ஒண்ணு விகல்பமும் இது பண்ணும்போது இந்த எண்ணங்களும் மூடுறதா ஆத்மசுத்தியை? கண்டிப்பா ஆத்மசுகத்தை இதுவும் மூடுறது இல்ல. ஒரு பயம் இருந்தா அவங்களால அனுபவிக்கவே முடியாது சுகத்தை. சோ இதுவும் ஒரு இதுதான், தடைதான். எனக்கு வந்து பயம் இல்ல, பட் ஐம் கியூரியஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் தெரிஞ்சா இன்னைக்கே கூட போயிடலாம். அது how do I ascertain what is there after I leave? அதுதான் for long years I've been thinking on that. எனக்கு வந்து ஆசைன்னு கிடையாது இருக்கணும்னு, பட் இங்க விட்டுட்டு போறேன் ஃபைன், பட் அங்க போய் நான் என்னவா இருப்பேன், நான் இருப்பேன்னா அதுதான் எனக்கு ஆல்வேஸ் ஐ ஹவ் பீன் திங்கிங். அதுதான் எனக்கு ரொம்ப சொல்றது. தெரிஞ்சா இன்னைக்கே கூட விடுறேன், தெரியலைன்னா நீங்க விட முடியாது. இல்ல I don't know, maybe I'm in a better off place, இல்ல maybe I'm really in a better off place here than go somewhere and not know where I am. That is whatever you call me, ஜீவா, ஆத்மா, சோல், என்னவோ சொல்றீங்களோ, அது எங்க போய் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா ஹாப்பிலி இன்னைக்கே போயிடலாம். அது ஏன் தெரியக்கூடாதுன்ற, why don't we know what is going to happen to us when I leave this body? அதுதான் I always been thinking. நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு போணும். அது என்ன பண்ணி பண்ணணும்? அதுக்கு இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். இது வந்து நம்ம பிகினிங் ஸ்டேட்ல தான் இருக்கோம். சோ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அது மட்டும் அது அவர் சொன்னதுல கண்டினியூஷன். நான் எழுதுனது my life is pretty routine. எனக்கு தெரிஞ்ச ஓவரா ஆசை பாசதெல்லாம் கிடையாது. seen that, done that, been that எல்லாம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் திங் இஸ் ready to go provided I know where I go. அதுதான் அட்ரஸ் தெரிஞ்ச I'm fine. அதுதான் அது எங்க தெரிஞ்சாதான் போவேங்கிறது உங்க கையில கிடையாது, நீங்க தெரியாம கிடையாது. பட் I would happily go rather than feeling that I'm going. அதுதான் irrespective of that place you can be happy here.
இல்லையா? அது எங்க வேணா இருந்துட்டு போறது. அது பியாண்ட் மை நாலேஜ், பியாண்ட் But we are beyond my working control. towards that தான சொல்றீங்க. We are working towards that na. Shouldn't we know where we are going to go? அதுதான் நான் கேக்குறேன். Ultimately what is அது going to depends happen? on, இப்ப நீங்க இந்த நாலேஜ் வச்சுட்டு திருப்பி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் வந்து இந்த பிறவிலேயே நீங்க ரியலைஸ் ஆயிட்டேன்னா நீங்க வந்து போற ஸ்டேஜ் முக்தி தான். அதான் நீங்க அனுபவம் பண்ணிடுறீங்க. அப்படி இல்லைன்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இது. ஆனா இந்த உள்ள போன விஷயங்கள் என்னைக்குமே கீழே போகாது. அடுத்த பிறவியில இங்கே இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, நீங்க வந்து ஞான யோகத்தை டைரக்டா போனா என்ன, ஞானம் தானே முக்தி கொடுக்கறது அப்படின்னு அர்ஜுனன் அவர் சொல்றது அதுதான். எல்லாராலையும் ஞானத்தை பிராக்டிஸ் பண்ண முடியாது. அப்ப அது லீட்ஸ் டு தப்பான பாதைக்கு தான் கூட்டின்னு போகும். ஏதோ பண்றாளே நான் பண்றேன் அப்படின்ட்டு தான் பண்ணுவாளே தவிர அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஆனா கர்மயோகம் பண்றதுங்கிறது, கர்மயோகம் மூலமா நீ அதுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கே, அதாவது கர்மயோகம்ங்கிறதே உள்ள ஒரு ஞானம் இருக்கு. இதுக்கு நான் இல்ல அந்த 3 தியாகங்களோட தானே பண்றோம். சோ அந்த நாலேஜோட நீ பண்ணும்போது நீ சப்போஸ் நீ பிராக்டிஸ் பண்ண முடியல, நீ பாதியில விட்டா கூட அடுத்த பிறவியில நீ இங்கேருந்து தான் கண்டினியூ பண்ணுவ. ஆனா ஞான யோகத்துல அப்படி கிடையாதுங்கிற. சோ நீங்க கர்மயோகம் மூலமா பிராக்டிஸ் பண்ணி வர்றதுதான் பெஸ்ட்னு இவரே கீதையில கிருஷ்ணர் சொல்றார். சோ அதனால உங்களுக்கு இங்க வாங்குற நாலேஜ், இந்த நாலேஜ் கண்டிப்பா மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கிறது நீங்க போடுற அபியாசம், நீங்க அது இருக்கிறது பொறுத்து. இந்த பிறவிலேயே ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ். சப்போஸ் இந்த பிறவியில இல்ல அப்படின்னா கூட இந்த நாலேஜ் வந்து வேஸ்டே ஆகாது. இப்போ இதோ படிக்கிறான்னா நெக்ஸ்ட் பிறவிலையும் எல்கேஜிலயும் கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா இந்த நாலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு இங்க இருந்தே கூட்டின்னு போகும். ஏன் சில பேருக்கு டக்குன்னு இந்த நாலேஜ் பிடிபடுறது இல்லையா? மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரின்னு 3 சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. அந்த உத்தம அதிகாரிங்கிறது தான் அவளுக்கு வந்து ரெடி டு ஸ்ப்ரவுட், அப்படியே ரெடியா இருப்பா. இப்ப ஏதாவது நாலேஜ் கிடைக்கும் டக்குன்னு அவளுக்கு ரியலைஸ் ஆயிடும். மந்த அதிகாரினா இன்னும் கொஞ்சம் இதுவா இருப்பா. மத்தியம அதிகாரிங்கிறது மந்தத்தை விட கொஞ்சம் ஹையர், கொஞ்சம் சொல்லணும், இன்னும் கொஞ்சம் சொல்லணும். மந்த அதிகாரினா ஃப்ரம் த ஸ்கிராச் சொல்லணும். நீங்கெல்லாம் என்ன அதிகாரிங்கிறத நீங்களே பாத்துக்க வேண்டியதான். மத்திய அதிகாரிகளா இருக்கும். இஃப் நாட் ஈவன் மந்த அட்லீஸ்ட் மத்தியத்துல இருக்கும். நம்மள வந்து உத்தாந்த அதிகாரியா கொண்டு விடும். இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம வாங்குறது எதுக்குன்னா, ஒரு ஃபீல்டு இருக்குன்னா அந்த ஃபீல்டுல ஒரு உரம் போடுறது, உலருது, உரம் போட்டு அந்த ஃபீல்ட ரெடி பண்ணுவாள்ல, விதை போட்டு எல்லாம் ரெடியா வைக்கிறது தான் ஒரு ஃபார்மர் செய்யறது. அது எப்ப மழை வருதோ அது பிடிச்சுக்கும். அது நம்ம கையில கிடையாது. சோ நம்ம இந்த போட்டு ரெடி பண்றதுதான் நம்ம இப்ப பண்றோம். ஆனா அது எப்ப வந்து ஸ்ப்ரவுட் ஆகுதுங்கிறது இங்கேயும் நடக்கலாம், இல்ல அடுத்த பிறவிலையும் நடக்கலாம். அது எப்ப வேணா நடக்கலாம். செகண்ட் क्वेश्चन பண்ணி, தமசோட குணம் சொன்னீங்க, மோகம், பிரமாதம், ஆலசியம், நித்ரா சொல்றீங்க. அதே வந்து ஏகாகிரஹிலயும் நித்ரா சொல்றோம். போத் நித்ரா மீன் தி சேம் ஆர் தே ஆர் டிஃபரண்ட் பண்ணி? புரியல, எதுல நித்ரா சொன்னேன்? நீங்க தமஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மோகம், பிரமாதம், ஆலசியம், நித்ரா சொன்னீங்க. Whereas when you come to this guna stages சொல்றோம் இல்லையா, க்ஷிப்தம், முத்தம், விக்ஷிப்தம், நிருத்தம், ஏகாகிரகம். நிருத்தம் ஏதோ ஏகாகிரத்துல கூட நித்ரா வந்து யூஸ் பண்றீங்க வேர்டு. நிருத்தத்துல நோ தாட்ஸ், நோ பாடி, நோ ஸ்டேஜ்ல நித்ரா. சோ இந்த நித்ரா வேற, அந்த நித்ரா வேறவா? இல்ல, நித்ரா கிடையாது, நிருத்தம் தான். நான் என்ன பண்ணேன்னா இதையே கனெக்ட் பண்ணேன். நித்ரா விருத்திங்கும் போது சித்தத்துல என்னவா இருக்கும் அது அப்படின்னா, உங்களுக்கு சித்தத்துல இந்த நிருத்தமா தான் இருந்தா தான் உங்களுக்கு நித்ரா விருத்தி வரும்னு சொன்னேன். தமஸ் நித்யா and this நித்ரா டிஃபரண்ட் இல்லையா? தமஸ் அதுதான், நித்ராங்கிறது சேம் தூக்கம் தான். ஆனா அது வந்து பஞ்ச விருத்திகள்ல வருது இல்ல. இப்ப இருக்கிறது என்ன இருக்கு? நிருத்தம்னு தான் இருக்கு. நிருத்தத்தை நீங்க நித்ரா குடிக்கிறது இந்த நிருத்தமா தான் இருக்குங்கிற. ஓகே, ஒன் லாஸ்ட் ஃபைனல் क्वेश्चन. பகினி, இதோட நீங்க சொல்றதெல்லாம் மனசுல ஏத்துக்குறோம். எனி டெக்ஸ்ட் வித் இவ்ளோ டீடைல்டா என்ன டெக்ஸ்ட் இருக்கும் படிச்சு பேக்கப் பண்றதுக்கு? இது நிறைய இல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வந்து வேரியஸ் ஸ்கிரிப்ட் எடுத்து போட்டுக்கீங்க. பட் அது மாதிரி டீடைல்டா என்ன புக் இருக்கும் வேற அது மாதிரி இல்ல? நோ சான்ஸ். டீடைலா உங்களுக்கு இது கைவல்ய நவநீதம்னு ஒரு தமிழ் டெக்ஸ்ட் இருக்கு. இல்ல, சான்ஸ்கிரிட் ஆர் English preferably. நிறைய டெக்ஸ்ட் இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்க, I want to read along with your lectures. பட் இது இல்லாம நீங்க எந்த டெக்ஸ்டும் படிக்க முடியாது. ஓகே,
அடுத்த ஏன்னா நீங்க எனக்கு சொன்ன புக் ரொம்ப ஸ்மால், சோலை தத்துவபோதத்துல வெரி few questions, very 4 lines 2 lines தான் இருக்கு. It doesn't go into depth. முதல்ல we நீங்க இந்த follow the நாலேஜ் class. வாங்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த தேடல் மூலமா வரும். அப்படி இல்லைன்னா சரி. அப்புறம் அடுத்த லெவல். தேங்க்ஸ். எனக்கு போன வாரத்தோட கிளாஸ்ல ஒரு டவுட். நம்ம ஷமா பத்தி படிக்கும்போது அது வந்து ஒரு ஷமா மனசு வந்து ஒரு அந்த காரணம், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரைவ் பண்றது நம்மளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் மனசை பத்தி பார்க்கும்போது 3 ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஒன்று வந்து சப்கான்ஷியஸ் லெவல், இன்னொன்று வந்து கான்ஷியஸ் லெவல், இன்னொன்று டிசிஷன் எடுக்கிற இடம். இப்போ வந்து மனசுல வர தாட்ஸ் வந்து சிந்தனைகள் வந்து தாட்ஸ் வந்து சிந்தனைகள் திங்கிங்கா மாறி அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுப்போம். அப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த டிசிஷனை எடுக்கிறது மனசை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் தான் அதை ட்ரை பண்ணணும், நான் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற போது அந்த நான்றது வந்து டிசிஷன் எடுக்கிற புத்தியா? அதுதான் டிசைட் பண்றது. நான் வேற, தட் இஸ் ஈகோயிஸ்டிக். நான் சொல்லிக்கிறேன் இல்லையா, இந்த நானோட தான் நான் அந்த புத்தியை கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நான் தான் இப்படி யோசிச்சேன், எனக்கு இப்படி புத்தியில பட்டது, எனக்கு புத்தியில பட்டதுன்னு சொல்லுவோம். அப்ப புத்திய வேறையா சொல்லுவோம். ஆனா நம்ம அப்படி நினைச்சுக்கிறது இல்ல. புத்தியில வந்தா கூட நான் ஏன் இப்படி யோசிச்சேன், நான் ஏன் இப்படி முடிவு பண்ணேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. சோ புத்தியையும் நான்கிற எல்லாமே இந்த நானுக்குள்ள நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதான் இந்த அகங்கார நான் இஸ் கனெக்டட் வித் இந்த ஆல் புத்தி மனசு எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கும். எப்போ இந்த அகங்கார நானும் நான் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அல்டிமேட் ஸ்டேட். அது இன்னும் பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்ப நான் என்ன பிரம்மமா நினைக்கும் போது இந்த நான்ல இருந்தே நான் என்ன வேறையா பார்ப்பேன். இந்த நான் வேற, ஆத்ம நான் வேற. ஆத்மாதான் நான்கிறத நான் நினைக்கும் போது இந்த அகங்கார நான் அழிஞ்சு போயிடும். ஓகேவா? ஆனா நாம இப்போ பிராக்டிஸ்ல நம்ம அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் இந்த ஈகோ நானோட தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் பண்ணேன், நான் பார்த்தேன். இந்திரியங்கள் பண்றதுன்னு நம்ம பாக்குறது இல்லைல்ல. நான் பார்த்தேன், நான் சுவாசிச்சேன், அப்படிதான் நான்லதான் கனெக்ட் பண்றோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, மனசையும் நான் தான் சொல்லிக்கிறேன். நான் ஏன் இப்படி இப்போ நம்ம மனசுல இப்போ எனக்கு ஒரு தோணுது, நல்லது தோணுது, கெட்டது எனக்கு நல்லதை தள்ளி வச்சுட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணணும், கெட்டதை தள்ளி வச்சுட்டு நான் நல்லதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், சத்குணங்களுக்கு போகணும் அப்படின்ற திருப்புற புத்தி தான் அந்த திருப்புற இடம். அப்போ அது நான் சொல்லக்கூடாது. அப்படிதான் நாம இப்போதைக்கு நினைச்சுட்டு இருக்கோங்கிற. ஆனா அது கிடையாது. வேற பாக்ஸ். லாஸ்ட் டைம் எக்ஸசைஸ் கொடுத்திருந்தீங்க இல்லையா, லிஸ்ட். தட் மீன்ஸ் தியானம் பண்ண சொல்லிருந்தீங்க. மனசு ஒரு 5 நிமிஷம் என்ன ஓட்டம் என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்கு. எடுத்த உடனே ஒரு ஓட்டம் வருது, ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட பிளாங்க் ஆற மாதிரி இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆனா என்ன ஞாபகமே இருக்க மாட்டேன்னு என்ன யோசிச்சேன்றது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எதனால, அப்ப நான் வந்து நோட் பண்ணுறது, என்னுடைய தாட்ஸ் என்னன்ட்டு எப்படி என்னால நோட்டே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் வர தாட்டை மட்டும் தான் என்னால எழுத முடியுது. நான் 2 வாட்டி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா 2 வாட்டியும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு கான்சியஸ்னஸ் வந்துருது. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸோ ஏதோ வருது. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற அந்த தாட் தான் இருக்குது. ஒரு வாட்டி ஆக்சுவலி சுத்தமா எதுவுமே ரிமெம்பர் பண்ண முடியல. 2வது வாட்டி ஐ வாஸ் திங்கிங் அபவுட் சம்திங், பட் என்னதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை வெளியில வந்த பிறகு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வாசனாவே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். பெஸ்ட் வே சொல்லட்டுமா, தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ண விடவே விடாது. அப்பதான் இந்த எல்லா தாட்ஸும் வரும், எல்லா சிந்தனைகள் வரும், எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்குன்னு உட்காரணும். அதுதான் சொன்னேன், தியானத்திலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ நீங்க இந்த எண்ணங்களை ட்ரேஸ் பண்றதுக்குன்னே நீங்க உட்காண்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க நிறைய தாட்ஸை பார்க்க முடியும். நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கும்போது மேபி அந்த வேலையில நீங்க கான்சென்ட்ரேஷனா இருக்கும்போது வேற தாட்ஸ் வராம இருக்கலாம். பட் நிச்சயமா நம்மளோட வாசனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தியானம் மாதிரி உட்காண்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தியானத்துல நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. நம்ம அந்த ஆத்மாவை மேல கொண்டு வந்து இந்த இதை நம்ம குறைப்போம். அது பின்னாடி பண்ணுவோம் அந்த தியானம். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க தாட்ஸ் அப்படியே ஃப்ளோல விட்டு நீங்க அந்த 5 மினிட்ஸ் உட்காண்டோம்ல, அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்தாலே உங்களுக்கு உங்க தாட்ஸ் போற போக்க கண்டுபிடிக்க முடியும். அதான் பெஸ்ட் வே. நீங்க வேலை செய்யும்போது உங்களுக்கு வரலாம். அப்படி வரல, எனக்கு நோட் பண்ண முடியல, நான் வேலையில கான்சென்ட்ரேஷனா இருக்கும்போது வேலையில நிறைய வருது குருஜி. வேலையில எப்பவுமே அந்த சமயத்துல இருக்கவே மாட்டேன், தாட்ஸ் வேற எங்கேயோ தான் இருக்குது. அப்ப நான் நோட் பண்ணிக்கிறேன் குருஜி. அது பெஸ்ட். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி எடுத்துக்கோங்க. அது பெஸ்ட்.
இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேன், நீங்க தூங்குறச்ச அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துல போயிடுறாங்க, அப்போ நம்ம காலையில எழுந்தா எனக்கு நல்லா நிம்மதியா இருந்தது அப்படி சொல்றீங்க. எனக்கு என்ன ஆகுறதுன்னா, நைட்ல கூட படுத்து தூங்கும் போது கூட நீங்க ஸ்லோகா சொல்லுங்க, அடுத்தது சொல்லுங்க அப்படின்ற ஒரு தாட்டே போயிட்டு இருக்குது. ஸ்லோகா படிக்க சொல்றாங்க, நான் அடுத்து பகினி மீட்போடு படிங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நான் அந்த அந்த இதுலயே இருக்கிறதா என்னன்னு தெரியல. ஸ்லோகா சொல்லணும், அடுத்தது நம்ம சொல்லணும், நம்ம பேர் எங்க வந்துருமோ, விட்டு போயிடுமோ, அந்த மாதிரி ஸ்லோகா படிக்கிற அந்த இது மாதிரி எல்லாம் வருது. அது எப்படி? அது உங்களுக்கு அப்போ கனவு ஸ்டேட்ல தான் இருக்கு, ஆழ்ந்த தூக்கம் இல்ல. அது தூக்கம் ஆழ்ந்தமே வர்றது இல்ல, அப்படிதான் தாட் அப்படியே போயிட்டே இருக்கிறது. ஏதோ கோயிலுக்கு போறா அந்த மாதிரி அப்படி எல்லாம் வருது. சோ நீங்க ஆழ் தூக்கத்துக்கு போகாம அந்த கனவு ஸ்டேட்ல இருக்கிறது என்னன்னா, அந்த கனவு ஸ்டேட்டை பத்தி பின்னாடி நம்ம டீட்டெயிலாவே பார்ப்போம். அந்த நம்ம ஜாகிரத்துல பாக்குற ஒரு காட்சிகள் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ப்ராப்பரா இல்லாம ஏதோ ஒரு காட்சிகளை கொடுக்கறது தான் கனவு. சம்பந்தம் இல்லாம கொடுக்கறது தான் கனவு. அப்ப இந்த இதோட தாக்கம் தான் அங்க இருக்கும். மோஸ்ட்லி கனவை பார்த்தீங்கன்னா இதோட தாக்கமா இருக்கும், வேற ஃபார்ம்ல காமிக்கும். சோ உங்களால ஆழ் தூக்கத்துக்கு போக முடியலன்னா உங்களோட டிஸ்டர்பன்ஸ் மனசு வந்து ரொம்ப பிளக்சுவேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். மனசு நீங்க தியானம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு குறையும். தியானம் பண்ண இதெல்லாம் குறையும். எக்ஸாம்பிள் என்னன்னா, லாஸ்ட் வீக் நீங்க 3 கிளாஸஸ்க்கும் வரல, ரிவிஷன் பண்ணீங்க, அப்புறம் நீங்க வரவே இல்லை. புதன்கிழமை அந்த கிளாஸ்க்கு வந்தேல, அதுக்கும் வரல, ரிவிஷன் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா நான் வந்து உங்க ஆத்துக்கு வந்துட்டு உங்க கூட பேசுற மாதிரியும் இது பண்ற மாதிரிலாம் கனவு அப்படி வருது எனக்கு. நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி கூட பண்ணேன், இதெல்லாம் சொன்னேன் அபத்தமா இருக்கும், இப்படி எல்லாம் வருது எதுக்கு அப்படின்னா, அப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களோட இன்வால்மெண்ட் ஆகுற மாதிரி கனெக்டடா எப்படின்னு அந்த இது மைண்ட் தாட் எதிர்பார்த்து இருக்கனா, இந்த இது இவங்க வரலையே நம்மளுக்கு சொல்லலையே அப்படின்ற ஒரு தாட்டா அப்படின்னு கேட்கும். இருக்கலாம், என்ன இருக்குங்கிறத நம்ம அந்த தாட்ஸ் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களோட அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது மேபி உங்களுக்கு அந்த நான் வர கிளாஸ்ல ஒரு அந்த சொல்ற மீனிங் அதெல்லாம் ஒரு பிடிச்சிருக்கலாம். ஸோ ஏதோ ஒண்ணு அதனால உங்களுக்கு டுவர்ட்ஸ் அதுவா இருக்கலாம். ஏதோ ஒண்ணுனால அதான் அந்த கனவு டிஸ்டர்ப் ஆகுது, அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, கனவு கொண்டு விடுறது. நீங்க ஒரு தியானம் பண்ணிட்டு பண்ணுவோம். எனக்கு வந்து இப்போ 1 வீக்கா என்னன்னு தெரியல, அம்பாலே வந்து எனக்கு லலிதா சரஸ்நாமம் வந்து ஃபுல்லாவே எனக்கு சொல்றாங்க, பதமா சொல்லிட்டே இருக்காங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், நைட்டு ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கு. நேத்து வந்து சுந்தரகாண்டம் அப்படிதான் எனக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. அது தூக்கம் வந்து தூங்குறேன், ஆனா இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. விடியும் போது பாக்குறேன் இன்னும் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்குமேன்ற மாதிரிதான் எனக்கு இருந்துட்டே இருக்கு மேம். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. முந்தநேத்து வந்து எனக்கு நிஜமாவே அம்பாலே வந்து அந்த லலிதா சரஸ்நாமம் ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தாங்க, நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா பொழுது விடுப்பு தெரியுது, ஆஹா விழுந்துருச்சு, நம்ம நைட் ஃபுல்லா ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் இருந்திருக்கு, தூக்கம் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்துட்டே இருக்கு மனசுக்குள்ள. ஆனா ஆழ்ந்த தூக்கம் அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது மேம். ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இல்லை. அது எதனால நம்ம வந்து படிக்கிற ஸ்லோகத்துல இன்வால்வ்மெண்ட்னால அது நைட் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அதுதான் ரீசன். ஏன்னா நம்ம படிக்கும் போது அவ்வளவு நீங்க இன்வால்வ்டா படிக்கும் போது நம்ம வந்து கிளாஸ்ல சொல்றோம் இல்லையா, மனம் போட்டுக்கிறது அந்த மாதிரி ரொம்ப கான்சன்ட்ரேஷனா நம்ம அதை பண்றோம். அந்த ஒரு ஸ்ரத்தா அந்த கிளாஸ்ல எல்லாருக்கும் இருக்கு, இன்க்ளூடிங் மீ, எல்லாருக்குமே அந்த கிளாஸ்ல ரொம்ப ஸ்ரத்த. சோ அந்த ஸ்ரத்தா தான் நமக்கு இந்த மாதிரி தாட்ஸ கொடுக்கறது. இது நல்லதா கெட்டதா மேம்? ஒன்னையும் அது வந்து நம்ம மத்த கணவருக்கு இது நல்லதா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த அது கரெக்ட் தான். நான் யோசிப்பேன், மத்த கணக்கு இது எவ்வளவோ மேல, நம்ம வந்து ஏதோ ஸ்லோகம் அந்த டைம்ல நம்ம சொல்லி இருக்கமேன்னு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஆனா எனக்கு அந்த தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆனா அந்த ஃபுல் டே வந்து லேக் ஆகி போகிற மாதிரி எனக்கு எந்த ஒர்க்கும் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடிய மாட்டேன். அதுதான் ரீசன். சோ இது ஓகே, மத்ததுக்கு இது ஓகே, ஆனா இது பெஸ்டான்னு கேட்டா இல்ல. சோ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணணும். ஏன்னா ஆழ் தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிசிக்கலா அது மறுநாள் நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். அது ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டா இருக்காது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தலை வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது இருக்கக்கூடாது இல்லையா? சோ அதனால அது நீங்க அதை குறைக்கணும். சோ தியானம் பண்ணணும். இப்ப ஈகோ ஆங்கர்லாம் வந்து ஸ்மிருதி விருத்தியில தானே வரும். எதுக்குல ஸ்மிருதி விருத்தியா ஈகோ ஆங்கர்லாம்?
ஈகோ இஸ் அந்த நான்கிறதா ஈகோ. நான் யாரு தெரியுமா, நான் இப்படி படிச்சிருக்கேன் அதெல்லாம் அதுல நினைக்கிறோம். எந்த விருத்தியில வரும்? அதுல எந்த விருத்தியில வரும்? அது விருத்தி இல்ல, அது மனசோட டிபார்ட்மெண்ட். அது சொன்னேன் இல்லையா, புத்தி அகங்காரம் தான் நான். சோ அந்த அகங்காரம், புத்தி, மனசு, சித்தம் இதெல்லாம் இருக்குல்ல, சோ அங்கதான் அகங்காரம் வருது. அது விருத்தி கிடையாது. ஆனா அந்த விருத்திகள் வரத நான் அந்த நானோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம பண்ணுவோம். அந்த எண்ணங்கள் வருது இல்ல, அந்த எண்ணத்தை நான் தான். அது இப்ப ஒரு எண்ணம் வருதுன்னா, நான் ஒரு கோயிலுக்கு போகணும் இல்ல ஒரு பூஜை பண்ணணும்னு ஒரு தாட் வருதுன்னா, அதுதான் புத்தி டிசைட் பண்றது, அதைத்தான் நான் பண்றேன். புரியுதா? சோ நான்ங்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறது, அது அந்த ஈகோ நான். அதே ஆங்கரும் அதே மாதிரிதானா? எது? கோபமும் ஒரு நமக்கு வரக்கூடிய, மனசுல வரக்கூடிய ஒரு எமோஷன்ஸ் தானே அது. அந்த எமோஷன்ஸ நம்ம டாமினேட் பண்ண விடும், மனசை டாமினேட் பண்ண விடும்போது அது வந்து நான்கிறது கரணமாயிடுறது, அது வந்து கர்த்தாவாயிடுறது. அப்போ அது என்ன சொல்றதோ அதை நம்ம அப்படியே கேட்கிறோம், அதே ஆக்ஷன்ல கொண்டு வரோம். இதே இது நம்ம பிரிச்சு பார்க்க கத்துட்டோம்னா, நம்ம டக்குன்னு ஒரு எமோஷன்ல சொல்லிட்டா கூட அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இது வந்து என்னோட விருத்தினால நான் பண்றேன் அப்படிங்கறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சு போயிடும். இன்னும் பிராக்டிஸ் பண்ணும்போது அது முதல்லயே கண்ட்ரோல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நமக்கு அப்படி வராது, ஞாபகம் வராது. இப்போ ஒரு கோபப்படுறோம், எந்த விருத்தியில உட்காரும் அது? அது இந்த கோபம், எமோஷன்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி ரஜஸ். ரஜஸ்னா வந்து ஒரு நிமிஷம், இந்த ரஜஸ் சித்தம்னு சொன்னேன் இல்லையா, அதான் எனக்கு என்ன டவுட்னா, சித்தத்துல வருமா இல்ல விசித்தத்துல வருமாங்கிறது டவுட். சித்தத்துலதான் வரும், ரஜஸ் தான் வரும். சித்தம் நாட் சித்தம். பிரமாண விபரிய விகல்ப விருத்தி வருது, அதுல கோபம் எதுல வரும்னு கேக்குறேனா? அதுல கேக்குறேன். ஓகே. அந்த இது வந்து என்ன ஓட்டங்கள் நம்ம சொல்றது. இப்ப பிரமாண விருத்தினா ஒன்ன புரிஞ்சுக்கிறது, விபரியம்னா தப்பா புரிஞ்சுக்கிறது. இந்த தப்பா புரிஞ்சுக்கிறதுனால வர விளைவுதான் அந்த கோபம். தப்பா புரிஞ்சுக்கிறதுனா அப்ப விகல்பமா? விகல்ப விருத்தினால வரக்கூடியது. விகல்ப விருத்தினால நிறைய வரலாம். ஒருத்தரை தப்பா புரிஞ்சுக்கும் போது கோபம் வரலாம், இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏமாத்திட்டாலே, இல்ல வேற தப்பா புரிஞ்சதுனால பயம் கூட வரலாம். எப்படி வேணாலும் அந்த எமோஷன்ஸ் வரும். ஆனா அது தப்பா புரிஞ்சுக்கிறதோட விளைவா இருக்கும், அது விருத்தி கிடையாது. எண்ண ஓட்டங்கள் தானே விருத்தி. அந்த எண்ண ஓட்டங்கள் என்ன கொடுக்கறது. அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த விருத்தினால, விபரியத்தினால அது வரலாம். ஸ்மிருதி விருத்தினாலையும் சான்ஸ் இருக்கு. ஒரு பழசு நடக்கிறத நினைச்சு பார்க்கும்போது இப்படி ஏமாத்திட்டாளேன்னு ஒரு கோபம் வருது இல்ல, அது எதனால வருது? ஸ்மிருதினால வரும். அதுக்கு கனெக்டட் அந்த மூடம், சித்தம் அதெல்லாம் சொன்னீங்களா, சித்தம். ஆமா, அதுக்கு கனெக்டட் எது வரும்? அது விசித்தமா அல்லது சித்தமா அப்படிங்கிறது எனக்கு லிங்க் பண்ண தெரியல. ஸ்மிருதி வந்து ஆல்வேஸ் விக்ஷிப்தமா இருக்கும். ஏன்னா எல்லா என்ன வேணா வரலாம் இல்லையா, சத்துவத்திலையும் வரலாம், இல்ல நல்ல ஸ்மிருதி வரலாம், எது வேணா வரலாம். சோ ஸ்மிருதி விருத்தி ஆல்வேஸ் விக்ஷிப்தமா தான் இருக்கணும், சான்ஸ் நிறைய. இன்னொன்னு என்ன சொன்னோம், க்ஷிப்தமா? க்ஷிப்தமா ஆல்வேஸ் இந்த விபரியம், ரஜஸ் ஆல்வேஸ் இந்த விபரியை தப்பா புரிஞ்சுக்கிறதுலாம் இந்த ரஜஸ்னாலதான். சோ அதனாலதான் நமக்கு அந்த கோபம், இதெல்லாம் பயம், இதெல்லாம் கூட ரஜஸ்னாலதான் வரும். கர்வம் அதாவது நீங்க சொல்ற அந்த மனசுல உள்ள ஈகோ இல்ல, என்னோட வெளிப்பாடு இருக்கு இல்லையா, எண்ணங்களின் வெளிப்பாடு வந்து கர்வமா வெளிப்படுறது இல்ல, அந்த விருத்திலாம் வந்து எதுல ஸ்மிருதியில தான் வருமான்னு கேட்கிறேன். ஆமா, இருக்கிறது எல்லாமே பாவங்கள் தானே கேட்கிறாரு. ஸ்மிருதிங்கிறது தாட்ஸ் தானே நம்மளுக்கு வந்து இது. இப்ப அவர் சொன்னது கோபமோ ஈகோ எல்லாமே பாவங்கள் தான். இதுல வந்து அது தாட்ஸ்ங்கிற கேட்டகரி. கரெக்ட். அதுதான் நான் சொல்றேன், அந்த கோபமோ பயமோ சாட்சாத் விருத்தி கிடையாது. ஆனா விருத்தினால வரக்கூடிய விளைவுன்னு சொல்றேன். இப்ப ஸ்மிருதி விருத்தினால உங்களுக்கு கோபம் வரலாம், சந்தோஷத்தை கூட கொடுக்கலாம், தெரியாது நமக்கு. அது என்னதை நினைக்கிறோங்கிறத பொறுத்து தானே. சோ எதுன வேணா கொடுக்கலாம். அப்ப கோபத்தை கொடுக்கறதுக்கும் ஸ்மிருதி விருத்தி காரணமா இருக்கலாம்ங்கிறேன். எனக்கு கோபமே வராது. ஆனா எப்ப வருதுன்னா,
நம்ம ஒரு காரியத்துல உள்ள உட்காந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தகவல் வர மாதிரி யாராவது பெல் அடிச்சா இது பண்ணா அவ நல்லவாளாவே இருக்கட்டும். ஆனா எனக்கு உடனே எதுக்கு இந்த சமயத்துல அவ இடைஞ்சல் பண்ணான்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்கு அந்த கோபம் வருது. அப்ப அது நான் குணத்துல எடுத்துக்கிறதா இல்ல இன்னைக்கே நம்ம இதுக்கே கோவப்பட்டோம்னு கூட நான் அப்புறம் நினைக்கிறது இல்லை. அவ என்ன இடைஞ்சல் பண்ணிட்டா அதனால எனக்கு கோபம் வருது. அவ இதை தடை பண்ணிட்டா அதனால எனக்கு கோபம் வருதுன்னா அது ஒரு குணமா? ஆமா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இது இப்போ பிரகாஷ்ஜி கேட்டாரே அதுதான் விபர்யம். விபர்யத்தினால கோவம் வருது இல்லையா? தப்பா எடுத்துட்டா ஒரு கோவம் வருது இல்ல? நான் யூஸ்வலா கோவப்பட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணும்போது நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள போய் அதை அப்சர்வ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கும் போது சம்திங் இந்த மாதிரி ஹேப்பன் ஆகும்போது எனக்கு சட்டுன்னு உடனே கோவம் வருது. எதுக்கு வழிபாட்டு எக்ஸ்பெக்டேஷன் தான் இதுக்கு ரீசன். ஏன்னா நீங்க ஒரு காரியம் பண்ணும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. டிஸ்டர்பன்ஸ் வரும்போது கோவம் வருது. அதுவும் விபரீதமா இருந்தாலும் கோவம் வரும், பிரமாணமா இருந்தாலும் கோவம் வரும். ஏன்னா கரெக்டான ஆளா கூட இருக்கலாம், நீங்க அப்படியே நினைச்சுன்னு இதுவா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? சோ விபரீதமா இருந்தா மேக்சிமம் கோவத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் பேஸ். அந்த எக்ஸ்பெக்டேஷனாலதான் கோவமே வருது. ஆனா விருத்தி விபரீயம். சாந்தி மந்திரம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ధన్యవాదాలు. ఓం శ్రీ గురుభ్యో నమః. హరి ఓం. ధన్యవాదాలు. ధన్యవాదాలు.